இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடக்க உள்ளது. வேட்புமனு தாக்கல் 20ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி நிறைவடைந்தது. 39 தொகுதிகளில் மொத்தம் 1749 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டன. போதிய ஆவணங்கள் இல்லாத, சரியாக பூர்த்தி செய்யப்படாத என குறைகள் உள்ள 664 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அதிகபட்சமாக பெரம்பலூரில் 33, திருப்பூரில் 30, ராமநாதபுரத்தில் 29 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. 1085 வேட்புமனுக்கள் தகுதி வாய்ந்தவையாக தேர்தல் கமிஷன் ஏற்றது. தற்போதைய நிலவரப்படி அதிகபட்சமாக கரூரில் 56, தென் சென்னையில் 53, வட சென்னையில் 49, நாமக்கல்லில் 48 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறைந்தபட்சமாக நாகப்பட்டினத்தில் 9 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 30ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை திரும்பப் பெற அவகாசம் உள்ளது. 30ஆம் தேதி மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும்.